நான் மொழி சுகுமாரி ரவி பேசுகிறேன். இன்றைக்கி ஆண் தகவலில் ஒரு கதை எழுத போகிறேன். அதாவது ஒரு பொருளோட அருமை தெரியுது. அதை பற்றி எனக்கு ஒரு சார் என்ன பண்ணுது, ஒரு வீட்டு முற்றத்தில் வந்து முடி இப்போ அப்படியே தேடுறது ஏதாவது கண்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வைக்கப்பொருள் இருக்கும் கிட்ட போய் யாரே தேட போட்டு அங்கே போய் பார்த்து கல் மாதிரி இருக்கும். அது எதோ கல்லெல்லாம் கிடைக்க காலில் தள்ளி விட்டுடும். அதுக்கு கல் வைரக்கல் தெரியாது. ஒரே பளிச்சுக்கு வைரக்கல்ல அதுக்கு எப்படி தெரியும்? அதனால காலில் விட்டு அதுக்கு அருமை தெரியாது. அதனால காலில் தள்ளி விடுது. அதுக்கப்புறம் அங்கே திரும்பி நம்ம கல்லெல்லாம் கிடைக்கல, நமக்கு சாப்பிட கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படி பாருது. பார்த்தாக்கா கொஞ்சோண்டு இறை கிடைக்கிறது, அது சாப்பிட்றது அப்படி மிருது. அந்த வீட்டில் ஒரு செல்வந்தர் இருப்பார். ஆனால் செல்வன் பேர் ஆனால் ரொம்ப கஞ்சனாக இருப்பான். அந்த செல்வருக்கு ஒரு பையன் இருக்கு. அவன் என்ன பண்ணப்பா, அவன் அப்பாட்ட பணம் கேட்பான். எனக்கு பணம் வச்சு என்ன பண்ண போகிற, நான் என்ன தேஞ்சா போகுது அப்படின்னு கேட்பான். இல்லை, பணம் தேஞ்சுதுவும் நீ வந்து வெளியில் போய் கஷ்டப்பட்டு அதை போட்டு அருமை அதனால் பணத்தை உங்ககிட்ட இருக்க முடியாது. இப்போ நீ இப்போட அருமை தெரிஞ்சு வா, அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்குறேன்ப்பா. சரி, அந்த வைரக்கல் அது கூட என் பையன் முடியும். இல்லை, வைரக்கல் எல்லாம் கொடுக்காது உங்ககிட்ட, உனக்கு வைரக்கல்லை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ முதல்ல கட்டணம் என்னன்னு தெரிஞ்சுப்பா. முதல்ல உனக்கு ஒரு பைசா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் பார்க்குறான். அப்புறம் ஒரு ஓட்டுக்கு போகிறான். ஒரு ஓட்டுக்கு போனால் போய் பார்த்தாக்கா ஒரு சர்வர் வேலை காலையில் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வச்சு ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அன்றைக்கி சாலம். அதுக்கு வந்து அப்பா கிட்ட கொடுக்குறப்பா, இந்தப்பா இன்றைக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, எவ்வளோ பைசா எவ்வளோ கஷ்டமாக நீ தெரிஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப அப்பாட்ட சொல்கிறான். பத்தியாப்பா, நான் நீ கேட்டு இப்போ தெரிஞ்சுது அப்பாவோட அருமை, அதுக்கு தான் அவனுக்கு சம்பாதிக்கிற அருமை தெரியும். அதுக்காக தான் நான் அவனை எடுத்து நேற்று உடனே பைசா கொடுத்துட்ருப்பேன். 100 ரூபாய் இந்த 1000 கொடுத்துருப்பேன். ஆனால் அருமை உனக்கு தெரியும். இப்போ நீ கஷ்டப்பட்டு ஒரு அருமை தெரியுது பார்த்தா, அதுக்கோசரம் அவனை அனுப்பிச்சேன். இனிமேல் நீ எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சார் அவர். இல்லை, கதையில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து அதை தெரியாமல் இருக்க பொருளோட தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உலகத்தில் வாழ்க்கையில் வர முடியும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர். தேங்க்யூ.